வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான சாஃப்டான லேயரான சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்க சிம்பிளான சன்னா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் சப்பாத்திக்கான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்க கோதுமை மாவு கடையில் வாங்கினது இல்லைங்க. நாங்களே கோதுமை வாங்கி மிஷினில் அரைச்சி வச்சுருக்கோம். நான் இன்னைக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது கூடவே 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ராகி மாவு வேண்டான்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெயாக இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை ஓரளவுக்கு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. அடுத்து இந்த 2 மாவையும் ஒரே பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா கலந்துருங்க. மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணுங்க. பொதுவாக பூரிக்கு எப்பவுமே மாவு கெட்டியாக பிசையணுங்க. சப்பாத்திக்கு நல்லா லூஸாக பிசையணும். அப்போதான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க, மாவை ஓரளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. இப்போ பாருங்க, மாவை கலந்து வச்சு 2 மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ இருந்ததை விட மாவு இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிருக்குங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தாதான் ரொம்ப நேரம் ஆனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. இப்போ இதுல இருந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு ஒரு மாவு உருண்டையை எடுத்துக்கிறேன். அடுத்து இதை மாவு தொட்டு தேய்ச்சிருங்க. இப்போ பாருங்க, பாதி அளவுக்கு மாவை திரட்டியாச்சுங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது மேலேயே கொஞ்சமா கோதுமை மாவு எடுத்து தூவி விட்டுருங்க. இப்போ ரவுண்டா இருக்க சப்பாத்திய பாதியா மடிச்சிருங்க. அடுத்து இதையும் இன்னொரு பாதியா மடிச்சிருங்க. இப்போ எப்பவும் போல மாவு தொட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டிருங்க. மாவு நல்லா மெல்லிசா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டா உப்பி வருங்க. இப்போ தோசைக்கல்ல 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தேய்ச்சிருந்த சப்பாத்தியை போட்டுருங்க. இப்போ இதை திருப்பி போடும்போது சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா உப்பி வருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லயே வச்சிருங்க. சப்பாத்திய திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க சப்பாத்தி சுடும்போது காலையில சுடுற சப்பாத்தி நைட்டு வரைக்கும் கூட நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்போ பாருங்க, சப்பாத்தி எவ்வளோ லேயரா அழகா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சப்பாத்தி சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இதுக்கு தொட்டுக்க சிம்பிளான சன்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சமைச்சு காட்ட போற அளவுல 3ல இருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. 1/4 கிலோ வெள்ளை சுண்டல நல்லா கழுவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. இப்போ இதை குக்கர்ல போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7லிருந்து 8 பல் பூண்டு, 3 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுமே இதை ஆற வச்சு மிக்சியில போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க சுண்டல்ல இருந்து 2 கரண்டி சுண்டல் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸா அரைச்சிருங்க. சுண்டல் வேக வச்ச அதே குக்கரை அடுப்புல வச்சிருக்கேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 5லிருந்து 6 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சுண்டலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கிறேங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள்,
இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதி வந்ததுமே குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி துருவன தேங்காய், 5லிருந்து 6 முந்திரி, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க. குக்கர் நல்லா ஆறுனதுமே ஓப்பன் பண்ணிட்டு திருப்பியும் அடுப்புல வச்சிருங்க. இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க. கடைசியா பொடியா நறுக்குன மல்லித்தழை சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாவை சப்பாத்தி பூரிக்கு ஒரு டைம் நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.